திமுக தலைவர் கருணாநிதியின் பிறந்தநாள் மற்றும் அவரது சட்டப்பேரவை ஏறு விழா அக்கட்சி சார்பில் சென்னையில் இன்று மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் மிக மூத்த அரசியல்வாதியும் திமுக தலைவருமான கருணாநிதியின் 94வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு பிறந்த நாளுடன் சேர்த்து சட்டப்பேரவைக்கு அவர் தேர்வு செய்யப்பட்டதை குறிக்கும் வைர விழாவும் கொண்டாடப்படுகிறது. சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் அகில இந்திய காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி, தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத் பவார், ஜம்மு காஷ்மீர் மாநில முன்னாள் முதல்வரும் தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவருமான ஃபரூக் அப்துல்லா, கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி, மார்க்சிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜா, திரிணாமுல் காங்கிரஸ் மூத்த தலைவர்களுள் ஒருவரான டெரிக் ஓ'பிரையன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் முஹிதீன் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். விழா நடைபெறும் YMCA மைதானத்தில் சட்டப்பேரவை கட்டிடத்தை போன்று மேடை வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் விழாவில் தமிழகம் முழுவதும் இருந்து திமுக தொண்டர்கள் ஆயிரக்கணக்கில் கலந்து கொள்ள உள்ளனர். இதற்கிடையே திமுக தலைவர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது கோபாலபுரம் வீடு மாவிலை தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. ஏராளமான திமுக தொண்டர்கள் அவரது கோபாலபுரம் இல்லத்தில் குவிந்துள்ளனர். உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதால் தொண்டர்களை அவர் சந்திக்க மாட்டார் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் ஏராளமான தொண்டர்கள் காலை முதலே கோபாலபுரம் இல்லத்திற்கு வரத் தொடங்கியுள்ளனர். அவர் தங்கியிருக்கும் இல்லத்தையாவது பார்த்துவிட்டு செல்ல வேண்டும் என்பதே தங்கள் விருப்பம் எனவும் தொண்டர்கள் கூறினார்கள். கலைஞரை அவர் பார்க்க வானான்னு சொன்னாலும் எங்களுடைய வாழ்த்து மடலில் அவர் பார்த்தா அதே எங்களுக்கு ஒரு திருப்தி. அந்த திருப்திக்காக நாங்கள் வருஷம் வந்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால இந்த வருஷமும் நாங்கள் மடையா இருக்க மாட்டோம். இன்னும் எத்தனை வருஷம் இருக்காரோ அத்தனை வருஷமும் நாங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருப்போம். கலைஞர் உயிர் உள்ள வரைக்கும் எங்கள் உயிர் இங்கே தான் இருக்கும். உலகத்திலே பெரிய தலைவர், தமிழுக்குன்னே வாழ்ந்தவர், தமிழ் இனத்துக்கே வாழ்ந்தவர். அவர் வருஷம் நான் வந்து பார்த்துட்டு போயிருவேன். இந்த வட்டம் பார்க்காட்டினா பரவாயில்ல, அவர் வீடையா தொட்டு கும்பிட்டு போயிடுவோம்னு வந்துட்டேன். உலக தலைவர்களே ஒரு ஒப்பற்ற தலைவர், தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 13 முறை எந்த ஒரு அரசியல் தலைவருக்கு இல்லாத ஒரு சட்டமன்ற வைர விழா நடத்துகிற ஒரே தலைவர் கலைஞர் தலைவர் டாக்டர் அவர்கள் தான். அவர்களை பார்க்க முடியுங்கிற ரொம்ப இதுதான். தலைவர் காண முடியவில்லை. ஆனால் இருந்தாலும் கோயில் இறைவனை காண்பதில் முடியாவிட்டாலும் கோவில் அடிப்பாதத்தை தொட்டு கும்பிட்டு தன் இல்லத்தை சுற்றி வர நினைக்கிறேன். அவர் வாழும் காலத்தில் நாங்கள் வாழ்வதே பெருமை, தமிழ் இனத்துக்கு மிக பெருமை. அவர் ஆண்டவர், எங்களை ஆண்டவர், இன்னும் ஆண்டு கொண்டு இருப்பவர், ஆண்டவரே அவர் எங்களுக்கு. தலைவர் கலைஞர் அவர்கள் கோடிக்கணக்கான இளைஞர்களின் உயர்கல்விக்கு வித்துவிட்டவர். அவர் வாழும்போது நாங்கள் வாழ்வதே பெருமையாக கொள்கிறோம். அவர் இருக்கும் திசையை நோக்கி நாங்கள் வணங்கிட்டு போனவே எங்களுக்கு ஒரு திருப்தி வந்துடும்.